மக்களே, வெல்கம் டு வைரல் சினிமா. நான் உங்க ஜோஷிகா. ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் அப்டேட். ஸோ யாரை பற்றின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷை பற்றி தான். ஸோ எல்லாருக்குமே தெரியும் தனுஷோட 2 படம் வந்துட்டு பேக் டு பேக் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் படம் இட்லி கடை, இந்த படம் வந்துட்டு அக்டோபர் 1 அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் அடுத்த படம் தேரா இஷ்குமே, இந்த படம் நவம்பர் 28 அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த படத்துக்காக தனுஷ் ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம தனுஷ் வந்துட்டு அடுத்த ஒரு படத்தில் கமிட் ஆயிருக்காரு. ஸோ அந்த படத்தோட ஷூட்டிங் வந்துட்டு ஜூலை 14 அன்னைக்கு ஆரம்பிக்க போகுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் பூஜா ஹெக்டி நடிக்க போறாங்க. ஸோ அவங்க வந்துட்டு ஹீரோயினா நடிக்க போறதா சைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படம் வந்துட்டு 90 டேஸ்ல எப்படியாச்சும் எடுத்து முடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ 90 டேஸ்ல எடுத்து முடிக்க போறாங்கன்னா மோஸ்ட்லி நவம்பருக்குள்ள முடிஞ்சிடும். ஜூலை 14 ஆரம்பிச்சு நவம்பருக்குள்ள முடிஞ்சிடும். ஸோ இந்த படத்துக்கு அப்புறம் தனுஷ் வந்துட்டு ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ண போறதா ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. பெரிய ப்ராஜெக்டா என்ன படமா இருக்கும், வடச்சென்னை 2 இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு கேட்டுட்டு இருக்காங்க. பட் என்ன படம்னு தெரியல. ஸோ என்ன ப்ராஜெக்ட்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் என்ன அனௌன்ஸ்மெண்ட் வருதோ அதை வச்சு தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் மோஸ்ட்டாக வந்துட்டு வட சென்னையாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த 90 டேஸில் இந்த படத்தோட ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு அடுத்த படத்தோட ஷூட்டிங் வந்துட்டு மோஸ்ட்லி 2026 ஆரம்பிக்கலாம். வட சென்னையாக இருக்க கூட வாய்ப்பு இருக்குது. சத்யசிவா டைரக்ஷனில் அடுத்ததாக ரிலீஸ் ஆக போகிற படம் தான் ஃப்ரீடம். ஸோ இந்த படத்தில் சசிகுமார், லிஜோமோல் ஜோஸ் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் பேஸ்ட் ஆன் ஒரு ட்ரூ ஈவெண்ட்ஸ் 1990 அண்ட் 1995 நடந்த ஒரு விஷயம் தான். ஸோ என்னன்னா தப்பே செய்யாதவங்களை பிடிச்சி ஜெயிலில் போட்டிருக்காங்க. ஸோ அதாவது நம்ம தப்பே செய்யாத ஒரு விஷயத்துக்காக நம்மளை ஒரு குற்றவாளியை ஆக்கினா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதையும் குற்றவாளியை ஆக்கி ஜெயிலில் போட்டால் அது இன்னும் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஜெயிலில் போகிறது மட்டும் இல்லாமல் ரியல் லைஃப்பில் நம்மளுக்கு நிறைய பேர், அதாவது ஜெயிலில் போடுறதுக்கு பதிலாக நம்ம பண்ணாத தப்புக்கு நம்மளே நீ தான் இப்படி பண்ணன்னு சொல்ல போது கூட நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லையா. ஸோ இந்த படம் வந்துட்டு பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவெண்ட்ஸ் ஆஃப்டர் டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு அப்புறம் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு லைட் ஹார்ட்டட் படமாக இருந்தது டூரிஸ்ட் ஃபேமிலி. அண்ட் இப்போ வந்துட்டு ஃப்ரீடம் வந்துட்டு ஒரு ஹிட்டிங் த்ரில்லராக இருக்க போது. ஸோ நம்ம சசிகுமார் தான் நடிக்கிறாங்க. ஸோ இந்த படம் வந்துட்டு வேர்ல்டு வைடாக தேட்டரில் ஜூலை 10 அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஸோ மறக்காமல் பாருங்கள். ஏன்னா இது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீடமை பற்றின ஒரு படம், ட்ரூ ஈவெண்ட்டாக இருக்க போது. ஏன்னா இது பார்க்க போது நிறைய பேர் லைஃப்பில் வந்துட்டு கண்டிப்பாக ஹிட் ஆகும். ஏன்னா நம்ம பண்ணாத தப்புக்கு நம்ம மேலே இந்த மாதிரி ஒரு பழி சொல்லிட்டாங்களே, இருந்தாலும் நம்ம அதை ஏற்றுக்கிட்டு போயிருப்போம். பரவாயில்ல, உண்மை ஒரு நாள் வெல்லுங்கிற மாதிரி. ஸோ இந்த படமும் அந்த மாதிரி தான் இருக்க போது. ஸோ மறக்காமல் எல்லாரும் பாருங்கள். அடுத்ததாக ஒரு சூப்பரான ஒரு விஷயம் தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதன் பற்றி தான். ஸோ பிரதீப் ரங்கநாதன் சொன்னாலே நம்மளுக்கு வந்துட்டு அவர் நடித்த அந்த படங்கள் தான் ஞாபகம் வரும். 3 படத்தில் நடிச்சிருக்காரு. ஸோ கோமாளி படம் சொன்னாலே அவர் லாஸ்ட்டில் அவர் வந்து அந்த 5 மினிட்ஸ் அண்ட் அது சொன்ன டயலாக் வந்துட்டு செம்மையாக இருந்தது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் லவ் டுடே, டிராகன் படத்தில் மாசாக கலக்கியிருக்காரு. அண்ட் இப்போ வந்துட்டு LIKயும் சீக்கிரமாக ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ இன்னொரு படத்துலையும் அவர் நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ என்ன படம்னு பார்த்தீங்கன்னா டியூட். இந்த படத்தில் பிரதீப் ரங்கநாதன் அண்ட் மமிதா பைஜு நடிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட எக்ஸ்க்ளூசிவான நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட OTT ரைட்ஸ் வந்துட்டு நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கியிருக்காங்க 25 crores. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கீர்த்தீஸ்வரன். ஸோ இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுது, கூடிய சீக்கிரத்தில் அந்த படத்தை பற்றின அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்தால் தான் நம்மளுக்கு தெரியும் இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்ட்டு. ஆனால் மோஸ்ட்டாக அக்டோபரில் ரிலீஸ் ஆகிடுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அடுத்ததா RJ பாலாஜி டைரக்ஷனில் ரிலீஸ் ஆக போகிற படம் தான் கருப்பு. ஸோ இந்த படத்தில் சூர்யா, த்ரிஷா இவங்க நடிச்சிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு அவ்வளோ பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷனே இருக்குது. ஏன்னா அந்த படத்தோட டைட்டில் போஸ்டரே வந்துட்டு செம்மையாக இருந்தது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட கான்செப்டே வந்துட்டு டோட்டலாக வேறு மாதிரி இருக்குது. அண்ட் அதை விட பெரிய விஷயம் RJ பாலாஜி சார் இதை டைரக்ட் பண்ணுறாரு. ஸோ அதனால இந்த படம் சூப்பராக இருக்கும். ஏன்னா RJ பாலாஜி சார் டைரக்ட் பண்ணாலே இந்த படம் சூப்பராக இருக்குங்கிற மாதிரி எல்லா ரசிகர்கள் மத்தியில் ஒரு பாயிண்ட் வச்சுட்டீங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இந்த படம் வந்துட்டு எப்படின்னா சூர்யா சார் வந்துட்டு ஒரு 2 கேரக்டராக பண்ண போகிறார். என்னன்னா ஒரு நார்மல் மனிதராகவும் இன்னொன்று வந்துட்டு ஒரு கடவுளே ஒரு அட்வொகேட்டாக வந்து எல்லா மனிதர்களுக்கும் ஹெல்ப் பண்ணால் எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்க போகுது. அண்ட் அதை விட பெரிய விஷயம் என்னன்னா நம்ம மியூசிக் டைரக்டர் சாய் அபியங்கர் இந்த படத்தை பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. என்னன்னா சிங்கத்தை விட கருப்பு படம் பயங்கரமாக இருக்க போகுது. ஸோ எல்லாருக்குமே தெரியும் சிங்கம் படம் வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு படம், ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய வரவேற்பே இருந்தது. அண்ட் சூர்யா சருக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸே உருவாச்சுன்னு சொல்லலாம்.
ஸோ சிங்கம் படத்தில் மாசா நடிச்சிருப்பாரு. ஸோ அதை விட கருப்பு படம் வந்துட்டு பயங்கரமாக இருக்க போதுன்னா அப்போ நீங்களே நினச்சி பாருங்க எப்படி இருக்க போகுதுன்ட்டு. ஸோ இது வந்துட்டு இன்னும் ஹைப் கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் கேட்க போகுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் நம்ம சூர்யா சாரோட பர்த்டே வருது ஜூலை 23. ஸோ ஜூலை 23 அன்னைக்கு கருப்போட டைட்டில் டீசரை வந்துட்டு ரிலீஸ் பண்ண போகிறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ ஜூலை 23 மறக்காமல் கருப்பு படத்தோட டைட்டில் டீசரை பாருங்க. அண்ட் இந்த படத்துக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சூர்யா ஃபேன்ஸுக்குலாம் இதெல்லாம் ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்க போகுது. அடுத்ததா இன்னொரு சூப்பர் அப்டேட். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபீனிக்ஸ் படம் ரிலீஸ் ஆயிருக்கு இல்லையா. ஸோ ஃபீனிக்ஸ் படத்துக்கு ஒரு நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது. ஏன்னா நம்ம சூர்யா சேதுபதி அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ அவரோட ஃபர்ஸ்ட் படம் மாதிரி தெரியல, எல்லாமே ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூ தான் இருக்குது. ஸோ அந்த வகையில் இப்போ நம்ம விஜய் அண்ணாவும் வந்துட்டு அந்த படத்தை பார்த்துருக்காங்க. ஸோ பார்த்துட்டு அவர் நம்ம டேரக்டர் அனல் அரசியும் அண்ட் சூர்யா சேதுபதியை கூப்பிட்டு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் நல்லா இருக்குங்கிற மாதிரி. ஏன்னா அவரோட ஃபர்ஸ்ட் படம் ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூவாக இருக்குது. ஸோ அந்த ஃபைட் சீனாக இருக்கட்டும், டான்ஸாக இருக்கட்டும், அவர் ஆக்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு லைக் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுற மாதிரி இல்லை, ஆல்ரெடி நிறைய வாட்டி பண்ணி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்த மாதிரி தான் அந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸோ அவரோட ஆக்டிங் செம்மையாக இருந்துச்சு. ஸோ நம்ம விஜய் சேதுபதியோட பையன்னு அவர் நிரூபிச்சிட்டாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ அவருக்கு நம்ம விஜய் அண்ணா வாழ்த்துக்கள் தெரிவித்தது ஒரு பெரிய விஷயமா வந்துட்டு நம்ம சூர்யா சேதுபதி நினைக்கிறாரு. ஸோ இந்த படம் எல்லாருமே தியேட்டரில் போய் பாருங்கள். அடுத்ததா ராம் டைரக்ஷனில் ரிலீஸ் ஆன படம் தான் பறந்து போ. ஸோ இந்த படத்தில் மிர்ச்சி சிவா நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்துக்கு வந்துட்டு ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் வந்திருக்கு. ஸோ நம்ம மிர்ச்சி சிவாவோட ஆக்டிங்கும் சரி, ஸோ ராம் வந்துட்டு இந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கான்செப்டை ரெடி பண்ணி எல்லாருக்காக கொடுத்துருக்காங்க. மெயினாக இந்த படத்தை வந்துட்டு நம்ம பேரண்ட்ஸ் எல்லாரும் பார்க்கணுங்கிற மாதிரியே வந்துட்டு இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. ஏன்னா இந்த பசங்க சைடு அவங்களோட குழந்தைங்க சைட்லேருந்து ஒரு வியூவை பார்த்தா எப்படி இருக்கும், ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஏன்னா அவங்களும் வெளில போகணுன்னு ஆசைப்படுவாங்க, சில விஷயம்லாம் இருக்கும் இல்லையா நம்ம பசங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த அவங்க இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் வந்திருக்கு. ஸோ எல்லாருமே சொன்னது என்னென்னா கண்டிப்பாக எல்லாருமே இந்த படத்தை பாருங்கள். அண்ட் மெயினாக வந்துட்டு பேரண்ட்ஸ் வந்துட்டு இந்த படத்தை பார்க்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் டைரக்டர் ராம்க்கு மாரி செல்வராஜ் ட்விட்டரில் ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. ஸோ என்னென்னா இந்த மாதிரி இந்த படத்தோட வெற்றியை கொண்டாடுறதுக்கு நான் அவங்க கூட இல்லை, ஏன்னா சில தவிர்க்க முடியாத காரணத்தினால நான் யூஎஸில் இருக்கேன். ஆனால் இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எல்லாருமே வந்துட்டு எனக்கு சென்னையிலேருந்து கால் பண்ணி இந்த படம் செம்மையாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஜூலை 5 அன்னைக்கு என்னோட தமிழ் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நான் யூஎஸில் இந்த படத்தை நான் பார்க்க போகிறேன் அப்படின்ட்டு ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. ஸோ அந்த வீடியோவை இப்போ பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். ஜூலை 4 எங்கள் டைரக்டரோட பறந்து போ ரிலீஸ் ஆகுது. பட் நான் சென்னையில் இல்லை, நான் யூஎஸில் இருக்கேன். திறக்க முடியாத காரணத்தால் யூஎஸ் வந்திருக்கேன். ஒவ்வொரு படம் ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகும்போதும் நான் சார் கூட தான் இருப்பேன். அப்புறம் நிறைய தவிப்போடு அலைஞ்சிட்ருப்போம். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கிறது காரணம் என்னென்னா, ஆல்ரெடி படம் பார்த்துட்டு சென்னையிலேருந்து நிறைய பேர் ஃபோன் பண்ணி பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம், பயங்கர ஹாப்பியாக ஃபீல் பண்ணோம், ரொம்ப நாள் கழித்து சந்தோஷமாக இருந்தோம், நல்ல படம் பார்த்தோன்னு சொல்லி நிறைய ஃபோன் கால்ஸ் வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நாளைக்கு முறையாக என்ன சொல்கிறது, அந்த கொண்டாட்டத்தை அவ கூட இருந்து ஷேர் பண்ண முடியல. பட் இங்கே நான் இங்கே உள்ள அமெரிக்காவில் உள்ள தமிழர்களோட சேர்ந்து நாளைக்கு படம் பார்க்க போகிறேன். நீங்கள் குடும்பமாக போய் இந்த படத்தை சந்தோஷமாக பாருங்கள். ஏன்னா நிச்சயமாக அந்த படம் உங்களை பயங்கரமாக சிரிக்க வைக்கும், பயங்கரமாக யோசிக்க வைக்கும், பயங்கரமாக நம்ப வைக்கும் மனிதர்களை. எனக்கு நான் இந்த படத்தை நிறைய ட்ரிப் பார்த்துருக்கேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். என் லைஃப்லேயே என்ன சொல்கிறது, என் லைஃப்பில் பெரிய நம்பிக்கையே எங்கள் டைரக்டர் தான். அவர் சொல்கிற எல்லாமே நான் ரொம்ப என் லைஃப்பை சேஞ்ச் பண்ணதே அவரோட வார்த்தைகள் தான். அந்த வார்த்தைகள் எல்லாம் ஒரு படமான எப்படி இருக்கும், அப்படி தான் இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு. நிச்சயமாக பறந்து போக உங்களுக்கு முக்கியமான அனுபவமான படமாக இருக்கும். ஒரு வாழ்க்கையோட எளிமையான விஷயங்களுக்கு கூடிய பெரும் கொண்டாட்டத்தை அது படம் பிடிச்சிருக்காரு. எல்லோரும் போய் என்ஜாய் பண்ணுங்கள், சந்தோஷப்பாங்க. தேங்க்யூ.